இன்னைக்கு திகில் நேரத்துல நான் சொல்லப் போற கதை என்ன கதைன்னா, போன வாரம் தேடி பை கதை சொன்னேன்ல, அந்த கதையோட அப்டேட்ஸ் வந்து எனக்கு நேத்து தான் கிடைச்சுச்சு. என்ன கதைன்னா, அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி வீட்ல வச்சு பேச வேணாம், நம்ம வெளிய வச்சு பேசலான்ட்டுன்னு. அது என்ன காரணம்னா, அவங்க அம்மா வெளிய அந்த பிள்ளையும், அவங்க அம்மாவும் கடையில போய் உட்காந்து பேசுறப்ப, அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாரி 2, 3 வாரமா அவங்க அம்மா மேல வந்து கீறல் அடையாளம் அங்க இருந்துகிட்டு இருந்திருக்கு. எப்படின்னா, 3 விரல்ல கீறி விட்ட மாதிரி. அவங்க அம்மா நெனச்சாங்களாம், ஒருவேளை நம்மளே தூக்கத்துல தெரியாம கீறிக்கிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களயே அவங்க நெனச்சுக்கிட்டு இருந்ததுதான். போக 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 ரொம்ப மோசமாவ ஆரம்பிச்சிருக்கு. அவங்க அம்மா சொல்றப்போ, இந்த பிள்ளையும் சொல்லியிருக்கு. "என்னம்மா சொல்றீங்க? அந்த பிள்ளை மேலயும் இதே மாரி கீறல் காயம். இந்த பிள்ளையும் இதே தான் நெனச்சிருக்கு. கொசு கடிச்சு நம்ம சொரிஞ்சனால அப்படி தெரியுது போல இருக்கு." அப்படின்ட்டுன்னு. அப்புறம் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளையோட ரூம்ல வந்து ராத்திரி ராத்திரி பாட்டு சத்தம் கேட்குமாம். பாட்டு சத்தம்னா நார்மல் பாட்டு இல்ல. இந்த மலாய்க்காரவங்களோட பழைய காலத்து பாட்டு ஒரு மாரி அமைதியா, மெதுவா ஒரு மாரி மிஸ்திரியா ஒரு மாரியா பாட்டு வரும். அந்த மாரி பாட்டுங்க. அவங்க அம்மா அப்பயே நெனச்சாங்களாம். அவங்க அம்மாக்கு இந்த மாரி பழைய பாட்டெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி நெனச்சப்போ, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு மாரி திக்கு திக்குன்னு ஒரு பயம் இருந்திருக்கு. பட் வந்து அவங்க அந்த பிள்ளைகிட்ட சொல்லல. ஏன்னா அந்த பிள்ளை காலையில எந்திச்சு திருப்பி வேலைக்கு போணும். அதனால அந்த பிள்ளைய பயம் காட்ட வேணாம்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லாம இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த மாரி இருந்தப்போ, அந்த பிள்ளை சொல்லியிருக்கு, "அம்மா எனக்கு ஏன்னு தெரியல. முன்னையோட இப்பலாம் வந்து ரொம்ப தலைவலி வந்து ரொம்ப வருது. தலைவலி வருது. இன்னொன்னு யாரோ சிரிக்கிற மாரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்ப சொன்னோனே அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, பிரச்சனை வந்து கைய மீறி போகுதுன்னு சொல்லிட்டு, அவங்க சொல்லியிருக்காங்க, "நம்ம ஏதாவது ஒரு பொம்மை போய் பார்க்கலான்ட்டுன்னு." அப்போ ஒரு பொம்மை போய் பார்த்துருக்காங்க. அந்த பொம்மை என்ன சொன்னாருன்னா, "இல்ல இந்த மாரி பிரச்சனை இருக்கிறது உண்மை. அந்த அவங்க செய்வன செஞ்சு விட்டது தான் இந்த மாரிலாம் பண்ணுது. ஆனா அவங்க செய்வன செஞ்சு விட்டது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு" சொல்லி கை விட்டுட்டாரு. விட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ, அப்ப இந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட் இன்னொரு பிள்ளை இருந்திருக்கு. அந்த பிள்ளையோட அம்மா வந்துட்டு இந்த மாரி பேய் ஓட்டுறவங்க. ஸோ இந்த மாரி செய்றாங்கன்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளையோட கூட்டாளி பிள்ளை இந்த பிள்ளைய கூப்ட்டுருக்கு. இப்ப இந்த பிள்ளை சொல்லுச்சாம், "நான் எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வரேன்னு." அப்ப அந்த பிள்ளை சொல்லுச்சாம், "இல்ல, உனக்கு செய்யணும்னா நீ மட்டும் தான் வரணும். உங்க அம்மாவெல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு" சொல்லிருச்சாம். அப்ப இதுவும் சரின்னு எப்படியோ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா போதும்ன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை தனியாவே போயிருக்கு. இப்ப அங்க போனப்போ, அங்க வந்து அந்த ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்கல்ல, பேய் ஓட்டுறவங்க. அவங்க இந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாரி வந்து ஓட்டுறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கும். கொஞ்சம் வயலன்ஸா இருக்கும். நீ தாங்கிக்கணும், பொறுத்து போணும். உன்னால முடியுமான்னு கேட்டுருக்காங்க. அவங்க அந்த மாரி சொன்னதுக்கப்புறம் இந்த பிள்ளையும் சரின்னு சொல்லிடுச்சு. அந்த ப்ராசஸோட வீடியோவ என்கிட்ட காமிச்சுச்சு. பார்க்கறதுக்கே அவ்ளோ கொடூரமா இருந்துச்சு. ஏன்னா, எப்படின்னா, அந்த பிள்ளை கீழ படுத்திருக்கு. அந்த பிள்ளைக்கு சுயநலவே இல்ல. கீழ படுத்துக்கிட்டு கத்துது. அந்த ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த பேய் ஓட்டுறவங்க, அவங்க கால வச்சு இந்த பிள்ளையோட வயிறுல வச்சு மிதிக்கிறாங்க. மிதிச்சுக்கிட்டே என்னமோ மந்திரம் சத்தமா மந்திரம் படிக்கிறாங்க. இந்த பிள்ளை அழுவுது, கத்துது. "என்ன விட்டுருங்க, விட்டுருங்கன்னு" கத்துது. ஆனா என்ன கதைன்னா, அந்த கத்துற பிள்ளை தான் என்கிட்ட கதை சொல்லுது. அந்த வீடியோ காமிச்சுக்கிட்டே சொல்லுது. அந்த டைம்ல வந்து அதுக்கு சுயநலவு இல்ல. என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியலையாம். ஆனா அவங்க மிதிக்கிற வலி வந்து அதுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அப்ப நான் கேட்டேன், அவங்க என்னத்துக்கு மிதிக்கிறாங்க? ஏன் இந்த மாரி ப்ராசஸ் செய்யணும்னு கேட்டப்ப தான் அது சொன்னுச்சு. அவங்க வந்து இந்த பிள்ளைய மட்டும் மிதிக்கல. இந்த பிள்ளை உடம்புல இருக்கிற அந்த ஜீன்னு சொன்னேன்ல, அதையும் சேர்த்து தான் மிதிக்கிறாங்க. ஸோ அவங்க மந்திரம் படிச்சுக்கிட்டு மிதிக்க மிதிக்க, அதால வலி தாங்க முடியாம ஓடிரும். ஆனா இதுல கெட்ட விஷயம் என்னன்னா, அந்த பேய்க்கு வலிக்கிற மாதிரியே, அந்த ஜீனுக்கு வலிக்கிற மாதிரியே இந்த பிள்ளைக்கும் வலிக்கும். ஸோ அத அது அனுபவிச்சு தான் ஆவணும். அப்பதான் அது உடம்ப விட்டு போகும். ஆனா அந்த வீடியோ பார்க்குறப்ப, என்னால ஃபுல்லா பார்த்து முடிக்க முடியல. ஏன்னா அது அவ்ளோ சத்தமா, கொடூரமா இருந்துச்சு. அத பார்க்கறதுக்கு நம்மளுக்கே மனசு வராது அந்த மாதிரி. ஆனா அது சொன்னுச்சு, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கு வந்து உடம்பு அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணுச்சு. இதுக்கு முன்ன வந்து ஒரு மாரி ஹெவியான ஒரு ஃபீலிங் அதுக்கு இருந்துகிட்டே இருக்குமாம். முன்னையிலேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து லைட்டா ஃபீல் பண்ண மாரி இருக்குன்னு சொல்லி சொல்லுது. பட் என்ன கதைன்னா, அது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும், அதுக்கு அந்த சிரிக்கிற சத்தம் இன்னும் கேக்குது. பட் முன்ன மாரி சத்தமா கேட்கலையாம். லைட்டா, லேசா யாரோ சிரிக்கிற மாரி இருக்குமாம். திரும்பி பார்த்தா யாரும் இருக்காது. ஆனா, அந்த பிரச்சனை இல்லன்னு நான் நம்புறேன். ஒருவேள வந்து இத்தன நாளா அந்த சிரிக்கிற சத்தத்த நான் கேட்டு, கேட்டு, கேட்டு நானே கேட்கிற மாரி யோசிச்சுக்கிறேன் போல இருக்கு. என்னோட பிரம்ம நெனைக்கிறேன்.
ஆனா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுச்சு. பட் தெரியல. இந்த 12ஆம் மாசம் ஒரு கல்யாணம் வந்தாதான் உண்மையாலே பிரச்சனை முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்துட்டு தெரியும். இன்கேஸ் உங்களோட ஸ்டோரியும் நீங்கள் திகில் நேரத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஸ்டோரியை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இமெயிலில் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்கள் ஸ்டோரியை வந்து இங்கே நரேட் பண்ணுவேன். தேங்க்யூ.